ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை. அத்தியாயம் 30. தோகினிக்கு திருமணமாகி 50 நாட்களாகி விட்டது. திருமணத்திற்கு பின் அவள் வெளியே வரவே இல்லை. எனவே இத்தனை நாள் அடைபட்டு கிடந்தது. பரீட்சைக்கு படித்தது எல்லாம் சேர்த்து அவளை சோர்வடைய வைத்திருந்தது. இன்று நல்ல ஆட்டம் தோழிகளோடு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. மேலும் இன்றுடன் எக்ஸாம் முடிவதால் அவளும் மதுரிகாவும் தான் ஃப்ரெண்ட்ஸிற்கு இன்று ட்ரீட் கொடுத்தார்கள். டின்னருக்கு வரும்போது ஏய் டைம் ஆச்சு என்று சொன்ன யவனா மதுரிகா இருவரும் அவரவர் வீட்டிற்கு ஃபோன் பண்ணி இப்போத்தான் டின்னர் சாப்பிட போகிறோம், வர 10 மணி ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். பெரும்பாலும் யவனா யக்ஷனா இருவரில் ஒருவர் தான் வீட்டிற்கு வர லேட்டானால் சொல்வார்கள். மற்றவர் வீட்டிற்கு செய்தி போய்விடும். இதுதான் வழக்கம். எல்லாரும் அவரவருக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட்டார்கள். வழக்கம்போல் தோகினி தன்னோடதை வைத்துவிட்டு மற்றவர்களுடையதில் இருந்து எடுத்து டேஸ்ட் பார்த்தாள். யவனாவும் மதுரிகாவும் கூட அப்படித்தான் செய்தார்கள். எப்பவும் போல் சிரிப்பும் கேலியுமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். இங்கே வீட்டில் சாவித்திரி அம்மா மாலை வந்தபோது தோகினி வரவில்லை. பெரும்பாலும் 4 மணிக்கே வந்துவிடும் தோகினி இன்று வரலை என்றதும் ஏன்னு தெரியலையே என்றபடி அவர் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு வந்த தெய்வா தோகினி எங்கே என்று கேட்க, இன்னும் வரலையே தம்பி என்றார். பக்கென்று இருந்தது அவனுக்கு. இன்று மாலை என்னை கூப்பிட யாரும் வரவேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், அவங்க கூட வந்து விடுவேன் என்று காலையில் சொன்னதால் இன்னுமா அவள் வரலை என்றபடி பீட்டரை கூப்பிட்டு கேட்க, தெரியல அண்ணாத்தே என்றான். 6 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. இன்னும் வராம என்ன பண்றா காலேஜில்? காலேஜ் 3:30க்கே விட்டுடுவாங்களே. தன் போனை எடுத்து அவளை அழைத்தான். ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்ததும் அவன் முகம் இறுகியது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறவ ஃபோனை எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறா? இல்லையே, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விட்டு அவங்க கூட வர்றதா தானே பீட்டர்கிட்ட காலையில் சொல்லி இருக்கா. வெளியே எங்கேயும் போகிறதா சொல்லலையே. ஏன் சொன்னாளா என்று கேட்க, இல்லை அண்ணாத்தே என்றான் பீட்டர். ஜான், தர்மா என அவன் ஆட்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். பீட்டர், மணி 7 ஆச்சு, அண்ணம்மா வீட்டுக்கு போய் அவன் வந்தாச்சா என்று பார்த்துவிட்டு அவன் ஃபோன் நம்பர் வாங்கி வரேன் என்றான். இன்னைக்கு கடைசி எக்ஸாம், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பாங்க அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணாத்தே என்றான் ஜான். ஆனால் தெய்வாவின் மனமோ இன்று கடைசி பரீட்சை என்பதால் தான் படபடவென்று அடித்து கொண்டது. ஒருவேளை என்னை பிடிக்காமல் முன்பு மாதிரி டெல்லி சென்று விட்டாளா? பிடிக்காமல் போகிறதுக்கு நான் என்ன பண்ணினேன்? இன்று வரை அவளை தொடாமல் விலகித்தானே இருக்கேன். கட்டிய முனைவியாக இருந்தாலும் அவள் விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாது என்று நினைப்பவன் நான். அவள் மனம் என் மீது லயிக்கவில்லை. அவள் முன்பு என்னை பார்த்தபோது இருந்த பயம் எப்போது இல்லைதான். இருந்தாலும் காதல் சொல்லிய பெண்ணை காணோமே. இப்போது இருப்பவள் வேற என்ற மாதிரி தான் இருக்கா. நான் அவள் மாறுவாள், என்னை புரிந்து கொண்டு என்னை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தேன். இன்று வரை அதற்கான முயற்சியை கூட அவள் எடுக்கலை. அதே சமயம் இவள் மற்ற பெண்கள் மாதிரி இல்லை. இவள் வளர்ந்த விதம் வேற. அதனால்தான் இன்னும் அவளிடம் விட்டு கொடுத்து போகிறான். அவளும் இன்று வரை அவனை நன்றாகத்தான் கவனித்தாள். இன்று அவளை காணோம் என்றதும் நினைக்காதே மூளையே என அவன் அதட்டினாலும் அவன் மூளை அன்று போல் இன்றும் நான் வேண்டாம் என்று போய்விட்டாளோ என்றுதான் நினைத்தது. மனமோ இல்லை, அப்படி இல்லை. அன்று அவள் வெறும் காதல் சொன்ன பெண், அதனால் எளிதாக கிளம்பி போனாள். ஆனால் இன்று அவள் என் மனைவி. அவள் கழுத்தில் நான் கட்டிய தாலி இருக்கு, என்னை விட்டு போக மாட்டாள் என்று நினைத்தது. இந்த ஏரியா மோசமானது. அவன் மனைவியை காணோம் என்று வெளியே விஷயம் கசிந்தால் போதும், கண்ணு காது மூக்கு வைத்து பொய்யாக ஒரு உருவகம் பண்ணி விடுவார்கள். இவர்கள் வாய்க்கு அவளாக போய்விடப் போகிறாளே என்றுதான் பயந்தான். பீட்டர் அண்ணம்மா வீட்டிற்கு சென்றபோது அங்கே பவித்ரா மட்டுமே இருந்தாள். இவனை பார்த்ததும், ஐயோ இங்கேயே வந்தீங்க என்று அவள் பதற, ஏய் ஏண்டி இப்படி பதற? உன் அண்ணன் எங்கே? அவனை காணோம், இன்னும் காலேஜ் போனவன் வீட்டுக்கு வரல என்றாள். ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போகிறதா சொன்னானா என்று கேட்க, இல்லையே என்றாள்.
சரியாக அந்த நேரம் அண்ணம்மா வீட்டிற்குள் வர பவித்ரா மனம் பதறியது. என்னப்பா இங்கே என்று அவர் கேட்க, அண்ணி கல்லூரியில் போய்விட்டு இன்னும் வீட்டுக்கு வரலை. ஐயோ, என்னப்பா சொல்கிறீங்க? மணி 7:30 இன்னுமா வரலை? நம்ம ஏரியா அந்த பொண்ணுக்கு புதுசு. ஏப்பா நீங்கள் யாராவது போய் கூட்டி வந்திருக்கலாமே என்றார். அது இன்று கடைசி எக்ஸாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் வரலை. அதுதான் அண்ணாத்தே பரிபாலனை பார்த்துட்டு அவன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றான். அண்ணனுடைய ஃபோன் டிஸ்பிளே போச்சுன்னு ஃபோன் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. அந்த வந்த ஃபோனை அட்டன் பண்ணவும் முடியாது. அதனால் ஒரு வாரமாக அண்ணன்கிட்ட ஃபோனே இல்லை என்றவள் அவன் ஃபோனை எடுத்து வந்து காட்டினாள். சரி, விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? உங்ககிட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் இருக்கா என்று கேட்க, இல்லை அண்ணி தான் அண்ணன்கிட்ட நல்லா பேசுவாங்க. மற்றவங்க கூட அவ்வளவா பழக்கம் இல்லை. நேரில் பார்க்கும்போது பேசுவாங்க. ஃபோன் நம்பர் இருக்கும், ஆனால் ஃபோன் வேலை செய்யலையே என்றாள் பவித்ரா. பீட்டர் தெய்வா வீட்டிற்கு வந்தவன் அவர் ரொம்ப இறுக்கமாக இருப்பதை பார்த்து பயத்துடன் அண்ணம்மா வீட்டில் நடந்ததை சொன்னான். இதுவரை இருந்த நம்பிக்கையும் அவனுக்கு குறைந்து விட்டது. ஒரே நம்பிக்கை, பரிபாலனும் இன்னும் வீடு வரலை. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருவரும் எங்கேயாவது போயிருக்கலாம். இவள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கா என்று அவனுக்கு கோபம் கொப்பளித்தது. மணி 8 தாண்டவும் அவனால் அவள் வருவாள் என வீட்டில் இருக்க முடியலை. உடனே ஜீப்பை எடுக்கச் சொல்லி கிளம்பியவன் கல்லூரி மாணவர்கள் போகும் பகுதிகளில் அவன் ஆட்களை தேட சொன்னான். பரிபாலனை பார்த்தாலும் விசாரிக்கத்தான் சொன்னான். அவன் ஆட்கள் 15 பேர் சென்னை சிட்டிக்குள் பெரிய மால், ஐஸ்கிரீம் பார்லர், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் என்று தனித்தனியாக சென்று தேடினார்கள். மணி 10 ஆனதும் தெய்வா கல்லாய் இறுகி போனான். பீட்டர் தான் ஜீப்பை ஓட்டினான். தெய்வா திட்டினால் அடித்தால் கூட பரவாயில்லை. கோபம் குறைவா இருந்தால்தான் இதெல்லாம் செய்வான். கோபம் அதிகமாக அவன் பேச்சு குறையும். கண்கள் சிவந்து முகம் கல்லாய் இறுகிவிடும். அவன் இப்படி ஆகும்போதுதான் அவன் கோபத்தின் அளவை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த நிலையில்தான் அவன் இருந்தான். இரவு மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. பெண்கள் இயல்பாக நடமாடும் நிலையிலேயா நம் நாடு இருக்கு? இவளுக்கு என்ன திமிர் இருந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பா? ஒரே ஒரு நம்பிக்கை, பரிபாலனும் இன்னும் வீடு திரும்பலை. பீட்டர் கேட்டுக்கொண்டே தான் இருந்தான். அவள் நண்பர்கள் கூடத்தான் இருக்கா என்று நம்பினான். ஏர்போர்ட் போய் பார்க்கலாமா என்று அவன் மூளை சொன்னாலும் அவள் அப்படி போயிருந்தா பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அவள் என்னை விட்டு போயிருந்தா இனி அவளை கூட்டி வந்து ஒன்றும் ஆகப் போவது இல்லை. அதற்காக அவளை சும்மா விட்டுவிடவும் மாட்டான்தான். நான் கட்டிய தாலி அவள் கழுத்தில் இருக்கும் வரை அவள் என்னவள்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் என்னை விட்டு போயிருப்பாள் என்ற கலக்கம் குறைவாகத்தான் இருந்தது. காரணம், பரிபாலன் அவன் இன்னும் வீடு வரலை என்றதும் தான். கண்டிப்பா இவளும் அவன் கூடத்தான் இருக்கா என்று ஓரளவு நம்பிக்கையாகவே தான் இருந்தான். மணி 11. ரோட்டில் வாகனங்கள் செல்வது குறைந்து விட்டது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்றாலும் இப்படியா இரவு அர்த்த ராத்திரி வரை சுற்றுவார்கள்? அவனுக்கு வந்த கோபத்திற்கு கொதித்து கொண்டு இருந்தான். சரியாக அந்த நேரம் சாவித்திரி கிட்ட இருந்து ஃபோன். தம்பி, தோகினி வீட்டுக்கு வந்துருச்சு. கூட அண்ணம்மா மகனும் இன்னொரு பையனும் காரில் கொண்டு வந்து விட்டாங்க என்றார். அண்ணம்மா மகனை நம்ம பழைய வீட்டுக்கு வர சொல்லுங்க என்றவன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, வர சொல்லுடா, உன் அண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு வந்துட்டாளாம் என்றான் இறுகிய குரலில். அப்பாடி என்று நிம்மதியாக மூச்சு விட்ட பீட்டர் அவன் ஆட்கள் அனைவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகச் சொன்னான். ஜீப் வேகமாக பழைய வீட்டிற்கு வந்தது. சாவித்திரி வீட்டிற்குள் வந்த தோகினியை பார்த்து, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடாதா? இப்படியா பொறுப்பு இல்லாமல் இருப்ப என்றவர் உடனே தெய்வாவிற்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஆதவன் இருவரையும் அந்த வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு போய்விட்டான். தோகினி அறைக்குள் சென்றதும், டேய் பரி, உன்னை தம்பி பழைய வீட்டுக்கு வர சொன்னுச்சு, போய் பாரு என்றார். பரிபாலனுக்கு பயமாக இருந்தது. 9 மணி வரை கூட அவனுக்கு பெரிதாக எதுவும் தெரியலை. ஆனால் 10 மணிக்கு மேல் ஆனதும் பயந்து போனான். ஏய் தோகினி, அண்ணாத்தைக்கு ஃபோன் பண்ணி வர லேட் ஆகும்னு சொல்லு என்றான்.
அப்போதுதான் அவள் ஃபோனை எடுத்து பார்க்க அது சார்ஜ் இல்லாமல் உயிரை விட்டிருந்தது. சார்ஜ் இல்லை என்றதும், அடி குரங்கே, இப்படியா இருப்பாய்? இன்று வெளியே எங்களோடு வர்றதா உன் கணவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தாய் என்று யக்ஷனா கேட்க, தோகினி பாவமாக இல்லை என்று தலையாட்டினாள். போச்சு போச்சு, இப்போ மணி 10 ஆக போகுது. அண்ணாத்தை ஆட்கள் இந்நேரம் சிட்டியை கலக்கி தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம் மெயின் சிட்டியில் இல்லை. இவங்க 3 பேரையும் விட்டுட்டு தான் நாம் வீட்டுக்கே போகணும். என்கிட்ட ஒரு வாரமாக ஃபோனே இல்லை. என் வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை. உன் ஃபோனில் சார்ஜ் இல்லை. இவங்க யார் நம்பரும் என் வீட்டிலையும் தெரியாது, அண்ணாத்துக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி அவர் உன்னை காணாமல் எங்கே போய் தேடுவார்? நீ வரும்போதே காலையில் அவர்கிட்ட எங்களோட வெளியே வர்றதா சொல்லியிருந்தா பரவாயில்லை, தேட மாட்டார். ஆனாலும் கூட ரொம்ப நேரம் கழித்து போனால் திட்டுவார். நீ என்னடா என்றால் எங்கள் கூட வர்றதை கூட சொல்லாமல் வந்திருக்க. அப்போ மனுஷன் காலேஜ் போனவளை காணோமேன்னு தேட மாட்டாரா என்றான் கோபமாக.